பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவருக்ஷாய நமதாம் காமதேனவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இதில் சரோவரம் அருகே நின்று அற்புதமான கேள்விகளை யக்ஷன் கேட்டுக்கொண்டிருக்க, சாஸ்திர ஞானத்தினாலும் அனுபவ ஞானத்தினாலும் அந்த கேள்வியை எதிர்கொண்டு இருக்கிறார் தர்மராஜன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் அறிய வேண்டிய உயர்ந்த விஷயங்களை மகாபாரதம் நமக்கு தந்தருள்கிறது. இப்போ நேற்று நாம் பார்த்தோம், வார்த்தை எது, அதாவது நாம் வாழ்க்கையில் பிறந்த பின்னாடி நிச்சயமா அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி எது, இதுதான் கேள்வியாக இருந்தது. பெரிய பாத்திரம்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த ஜெகமே ஒரு பெரிய பாத்திரம். சரி, அதில் நெருப்பு போடப்பட்டு இருக்கிறது, அதில் விறகுகள் அடுக்கப்பட்டு இருக்கின்றன, சரிங்களா? அப்போ அந்த பாத்திரத்துக்கு உள்ள யார் அப்படின்னா நாம் தான். நம் ஜீவன்கள் ஆனந்தமாக அந்த பாத்திரத்துக்குள் இருந்து ஒவ்வொரு நாளும் வெந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அந்த என்ன சொல்லுது, அந்த பாத்திரத்திலே இருக்கக்கூடிய அந்த ஜீவர்களை மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான கரண்டி வேற வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். காலை ஆச்சுன்னா இரவு வரையிலும் அந்த நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறதை தவிர எந்த காரணத்தினாலும் யாரினாலும் அந்த வேகத்தை தடை போட முடியாது. நாம் அதை இழந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நமக்கு என்ன உத்வேகம் வரணும்னா, நாம் அதற்குள் இந்த ஜென்மம் எடுத்ததற்கு உண்டான சாதனையை செய்ய முயற்சியாது செய்துவிட வேண்டும். காலையில் எந்திரிச்ச உடனே இரவு தூங்கும் போது, இன்று நான் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு பிறவிக்கான ஒரு காரணத்திற்காக ஒரு 5 நிமிடமாவது என்னால் செலவு செய்ய முடிந்ததா? இது சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏதோ பிறந்தோம், அப்புறம் சாப்பிட்டோம், அப்புறம் குழந்தைகளோடு மகிழ்ந்தோம், அப்புறம் இரவு உறங்கச் சென்றோம் அப்படின்னா பிராணிகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லாமல் போகிறது. அப்போ அந்த இழக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் மனதில் இருக்கும் பொழுது, அப்போ வேகமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற உத்வேகம் மனதில் நிச்சயம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு விஷயத்தை யார் ஒருவர் அறிகிறார்களோ, அறிய வேண்டிய முக்கியமான செய்தி எது அப்படின்னா இதுதான். தேகம் என்ன சொல்லுது, தன்னுடைய நாட்களை ஒவ்வொரு நாளும் இழந்து கொண்டு இருக்கிறது என்கின்ற எண்ணத்தை ஒருவன் அறிந்து கொண்டு, நாம் எதற்காக வந்தோம் என்கின்ற சிந்தனையை மனதில் நிறுத்தி சாதனையை நிச்சயமாக கணக்கிட்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் மிக அற்புதமான ஒரு விடையை கூறியிருக்கிறார். அடுத்த யக்ஷன் ஒரு கேள்வி கேட்கிறான். என்னன்னா, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஸ்ரீமந்தன் யார்? ஸ்ரீமந்தன்னா செல்வந்தன் யார் அப்படின்னா, ஆற்றுல இருக்கக்கூடிய அந்த பண மூட்டைகள்னால அவன் செல்வந்தனா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா கொஞ்சம் நினச்சி பாருங்க, நிறைய பணம் இருக்கு, ஆனால் உடம்பு முழுக்க ரோகம், என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் சொல்லு பாருங்க. அந்த பணத்தை அனுபவிக்கவும் முடியாது. நேற்று அந்த ஆஸ்பத்திரி, இன்னைக்கு இந்த ஆஸ்பத்திரி. சரியா சாப்பிட முடியாது, மகிழ்ச்சி இல்லை, தனக்கும் சந்தோஷம் இல்லை, தன்னை நாடி யார் இருக்கிறாங்களோ மனைவி மக்கள் அவர்களுக்கும் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை. அப்போ இது ஸ்ரீமந்தன் செல்வந்தன் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. பணம் ஒன்றினால் அவன் ஸ்ரீமந்தன் ஆகிறானா அப்படின்னா மகாபாரதம் இல்லை என்கிறது. அப்போ அதை மீறிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். சரி, இங்க இந்த இடத்துல தர்மராஜன் யார் ஸ்ரீமந்தன் அப்படின்னு, மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் சுகம் வருகிறது, துக்கம் வருகிறது. அது ரெண்டையும் ஒரே தட்டுல
நிறுத்தி வைக்கணும். சுகமா இருந்தாலும் ரொம்ப குதிக்காம, துக்கமா இருந்தாலும் உடனே ரொம்ப துவண்டு போகாம, அது எல்லாத்தையும் ஒரே மாதிரி. ஏன்னா இது எதுவுமே என்னால் ஆனது இல்லை. சரி, இறைவன் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த மனம் யாரிடம் இருக்கிறது? துக்கமா வரட்டுமே, இப்போ என்ன, இன்னும் கொஞ்சம் வரட்டும். இறைவன் சக்தி கொடுக்குறான், அவன் நடத்துகிறான், என்னால் ஆனது அப்படின்னு இருக்கா? யாராவது துக்கத்தை எதிர்பார்த்து ப்ளீஸ் கம் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? ஆனால் நீங்கள் கூப்பிடலைனால வராமல் இருக்கா? கண்டிப்பாக வந்தே தீரும். அப்போது துவண்டு இருக்கிறதுனால அந்த துக்கம் போய்விடுமா? இல்லை. அப்போ உற்சாகமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவத்தை நிச்சயமாக அதிகரித்து கொள்ள வேண்டும். ஒன்று சொல்லட்டுங்களா, இப்போ துக்கமாக இருக்குது, இந்த துக்கம் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க நிரந்தரமாக இருக்க போகிறதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இப்போது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு 10-50 வருஷம் ஆகலாம், எத்தனையோ ஒரு துக்ககரமான விஷயங்கள், அதிலிருந்து வெளியே வர முடியாமல் எத்தனையோ நாளில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அதிலிருந்து மீண்டு இப்போ வந்தவுடனே அதை நினச்சி பாருங்க, ஓ அந்த நாளில் எவ்வளவு சிரமம் இருந்துச்சு தெரியுங்களா, அவ்வளவு மனதெல்லாம் பாரம், தூக்கம் இல்லாமல் இப்போ நினச்சா சிரிப்பாக இருக்கு அப்படின்னு எத்தனையோ பேர். ஏன்னா அந்த துக்கம் அந்த நேரத்தில் இவ்வளவுதான் வாழ்க்கை என்கின்ற அளவுக்கு சிந்தனை வரும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பாருங்கள், அப்படி துக்கங்களை நாம் கடந்துதான் வந்திருக்கிறோம். மனிதனுடைய மனது அவ்வப்பொழுது பல விஷயங்களை மறந்து விடுகிறது. இது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரம். ஏன் சார் மறந்துடுறது வரமா அப்படின்னா, ஆம், துக்கத்தை மறக்க வைப்பது கூட ஒரு வரம் தான். அது மனதில் இருந்துட்டு மறுபடியும் அது என்ன சொல்லுது, இன்னொரு பிரச்சனையே நம்மளுடைய அமைதியை கெடுக்கிற மாதிரி ஆயிடும். நல்லது அல்லவற்றை உடனடியாக மறப்பது என்பது கூட வரம் தான். ஒருத்தர் மேட குரோதம் இருக்கு அப்படின்னா அதையே ஒரு சிலர் என்ன பண்றாங்க, தன் வாழ்நாள் முழுக்க அதை கேரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, அதனால பேச்சு இல்லை, உறவு இல்லை அப்படி சொல்லிட்டு. ஒன்று சொல்லட்டுங்களா, இறைவன் இதை பார்த்து சிரிக்கிறான். 2 சாக போகின்ற உயிர்கள் ஒன்றுக்கொன்று அடித்து கொள்கின்றன. இதனால் லாபம் யாருக்கு? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இதுவும் சாக போகுது, அதுவும் சாக போகுது. அதற்குள்ள தன்னுடைய வீம்பு, எனக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும், என்னுடைய நிம்மதியை கெடுப்பவன் அவன்தான் என்னுடைய நிம்மதியை கெடுக்கிறான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி, பொறாமை. இதனால் ஏதாவது பலனா? 2 ஜீவனுக்கும் நிம்மதி இல்லை. இதுதானே உண்மை. அப்போ என்னன்னா, அந்த மனசுக்கு இறங்கி வருவதற்கு மனசில்லை. அதுக்கு பேர் தான் ஈகோ, நான். இந்த அகங்காரம் இருக்கிற வரையிலும் அந்த கோபத்தையோ நிச்சயமாக அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு தயாராக இல்லை. அப்போ வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வந்தன் அப்படின்னா, சுகமானாலும் துக்கமானாலும் அதை சமமாக பாவித்து இது இறைவன் தந்த வாழ்க்கை என்பதனை நினைத்து நம் சாதனையை என்ன சொல்லுது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொள்பவன் எவனோ அவனே மிகப்பெரிய ஸ்ரீமந்தன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யக்ஷனுக்கு ரொம்ப சந்தோஷம். தர்மராஜா, எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஆயிடுது. ஏன்னா எவ்வளவு கேள்விகளை நான் கேட்கும் பொழுதும் கொஞ்சம் கூட என்ன சொல்லுது பதறாது, அனைத்தையும் எவ்வளவு அற்புதமாக எதிர்கொண்ட நீ. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இப்போ 4 பேர் உன்னுடைய தம்பிமார்கள் இறந்து கிடக்கிறார்கள். யாரோ ஒருவரை நான் உயிர்ப்பிக்கிறேன். யாரை உயிர்ப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜனிடம் அந்த யக்ஷன் கேட்டானா. இப்போ இந்த இடத்துல இந்த இடம்தான் ரொம்ப அற்புதமான இடம். 4 பேர் இருக்கும் பொழுது யாரோ ஒருவரை மட்டும் நான் உயிர்ப்பிக்கிறேன்னு யக்ஷன் சொல்லும் போது அதுக்கு தர்மராஜன் சொன்ன விடை என்ன தெரியுமா? ஒருவன் மட்டும் உயிர்ப்பிக்கணும் அப்படின்னா நகுலனை உயிர்ப்பியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தர்மராஜன் சொன்னான். ஏன்னா யக்ஷனே கேட்குறான், உனக்கு நிறைய அந்த மகாபாரத போர் இன்னும் வரத்துக்கு இருக்கு. நீ மனதில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா,
அந்த ஐவருள் பீமசேனன் மிக 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 முக்கியமானவன், பலசாலி, அந்த யுத்தத்தை எதிர்கொள்வதில் மிக சாமர்த்தியசாலி. மாறாக அதை விட்ட அர்ஜுனன் எவ்வளவு பெரிய அந்த வில்லாளி. ஒன்னா பீமனை கேப்பே இல்லை அர்ஜுனை கேப்பே அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நீ நகுலன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னையே அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு தர்மராஜன் தந்த விளக்கம் என்ன தெரியுங்களா? என்னுடைய அம்மாவிற்கு நான் ஒருவன் இருக்கிறேன். அப்போ நகுல சகதேவன் அம்மா மாத்ரி இறக்கும் பொழுது உன்னுடைய குழந்தையாக நீ வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாக்கை குந்தியிடம் பெற்றுக்கொண்டு அவள் இறந்திருக்கிறாள். அப்போ குந்திக்கு நான் இருக்கிறேன், மாத்ரிக்கு யாரோ ஒருவர் இருக்க வேண்டும் இல்லையா? அப்போ நகுலன் மாத்ரியனுடைய மகனாக இருக்கட்டும், குந்தியின் மகனாக நான் ஒருவன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. மாத்ரி குந்தியிடம் செய்த அந்த வாக்கை மனதில் நினைத்து கொண்டு தாய்க்கு எந்த விதமான இடையூறும் வராமல் மனத்தாங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று எவ்வளவு அற்புதமான ஒரு அந்த கேள்வியை எதிர்கொண்டிருக்கிறான் தர்மராஜன். இதை கண்டு யக்ஷனே ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தான். எப்பொழுது அந்த சித்தின்னு சொல்வாங்க, மாற்றான் தாய் மகனை பற்றி இவ்வளவு யோசனை செய்து கொண்டிருக்கிறாயோ, நிச்சயமாக உன்னுடைய விஷயம் எனக்கு மனதிற்கு மிக 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 பிடித்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு, கவலைப்படாதே தர்மராஜா, உன்னுடைய தம்பிமார்கள் அனைவரையும் நான் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே தர்மராஜனுக்கு எவ்வளவு சந்தோஷமாச்சு. அப்போ இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இதற்கு மேலும் இப்போ தம்பிமார்களை கண்டிப்பாக விடுவிச்சாச்சு. தர்மராஜன் இதுவரை எதிர்கொண்ட கேள்விகளுக்கு உண்டான பதில்களை சொல்லி இந்த விஷயம். இப்போ தர்மராஜன் கேட்கிறான், இவ்வளவு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாயே நீ யார்? அப்போ சொன்னா, நீயே நான், சாக்ஷாத் யமதர்மராஜனே நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உண்மையான ரூபத்தை காண்பித்தார். அப்போ இவ்வளவு சந்தோஷப்படுத்தினாய், என்னுடைய கேள்விகளுக்கு உண்டான பதில்களை கூறியிருக்கிறாய், என்ன வரம் வேண்டும் கேள், நான் தருகிறேன். தம்பிகளை உயிர்ப்பிச்சாச்சு, இதுக்கு மேல தர்மராஜனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மனதில் ஆசை. அப்போ அந்த பிராமணன் அக்னிஹோத்திரத்திற்காக அந்த அரணி கட்டை, அதுக்கு உண்டான அந்த வஸ்து உபகரணம் கேட்டான். அதை தேடித்தான் நாங்கள் வந்தோம். கடைசி வரையிலும் அந்த மானை எங்களால் பார்க்கவே முடியவில்லை, மறைந்து விட்டது. அப்போ சொல்றா யக்ஷன், அந்த மான் வேறு யாரும் இல்லை, நான் தான். இப்போ கூட வரம் கேள் என்ற உடனே அந்த பிராமணனை திருப்திப்படுத்த வேண்டும். அவன் கேட்ட ஒன்றை என்னால் கொடுக்க முடியாது போயிற்றே அப்படிங்கிற ஆதங்கம்தான் இருந்துச்சே ஒழிய, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னு கூட தர்மராஜனுக்கு தோணலை. எவ்வளவு தர்ம நிஷ்டை கொஞ்சம் பாருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய தர்மத்தை விடாது மற்றவர் நலனுக்காகவே யோசிப்பவன் தர்மராஜன். கொஞ்சம் இந்த மாதிரி பண்புகள்லாம் அவ்வளவு எளிதில் நமக்கு வர்றதில்லை. அதனால தான் உதாரண புருஷர்களாக இருக்கிறார்கள். இப்போ அடுத்து ஒரு கேள்வி வரும் மனதில். இப்போ அந்த யக்ஷன் அப்படிங்கிறவன் யம தர்மராஜன். சரி, இந்த தாரதமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாரதமியம்னா அந்த சக்தியை அடிப்படையாக வைத்து பார்த்தா இறைவன் தான் முதல் நிலையில் இருக்கிறான், அடுத்து லக்ஷ்மி, அடுத்து வாயுதேவன், இப்படி வரிசையா வரும் பொழுது யமதர்மராஜன் கீழே வரார். அதாவது சக்தி அடிப்படையில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும் பொழுது சாக்ஷாத் வாயுதேவனே பீமசேனனாகவும் இந்திரனே அர்ஜுனனாகவும் இப்பொழுது நம்ம முன்னாடி பிறவி எடுத்து இந்த மாதிரி அவதாரம் எடுத்து இந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கடைசி கீழே இருக்கக்கூடிய ஒரு யமதர்மராஜனால் அந்த வாயு தேவராக இருக்கக்கூடிய பீமசேனனையும்
இந்திரன் அவதாரமான அர்ஜுனனையும் மூர்ச்சை அடையச் செய்ய முடியுமா? இதுதான் அற்புதமான கேள்வி. ஏன்னா பலம் மிகுந்தவரை பலம் குறைந்தவர்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வீழ்த்தி மூர்ச்சை அடைய வைக்க முடியுமா? இது நல்ல அற்புதமான கேள்வி. இந்த கேள்விக்கு மகாபாரதத்தில் விடை இல்லை. நீங்கள் மகாபாரதம் முழுக்க தேடி பாருங்க, நிச்சயமாக இதுக்கு விடை இல்லை. மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் என்கின்ற அற்புதமான கிரந்தம் மத்வாச்சாரியார்னால இயற்றப்பட்டது. இதில் இது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அது என்ன என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.